பார்த்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மோர் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. ரெண்டு இடத்து வச்சுக்கணும் பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து கோவக்காய் பொரியல் பண்ணலாம் ஐடியா. ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் செய்யறேன்னா உங்களுக்கு அடுத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கோவக்காவை நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு பால் இருக்கும். அந்த பால் வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அது நம்ம சும்மா நார்மலாக பொரியல் பண்ணால் நம்மளால சாப்பிட முடியாது. இதை கொஞ்சம் இதை முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுக்க போகிறேன். தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டி லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான், பட் நான் போடுறேன். லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் போட்டு இது வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மீன்ஸ் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு வந்து நான் கொஞ்சம் நச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிளகாய், ஒரு வெங்காயம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். தாளிக்காய், வழக்கம் போல கடலைப்பருப்பு, சீரகம், இது எல்லாமே. ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு, சீரகம், கொஞ்சம் காயம், ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட போகிறோம் இல்லையா, அதனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். எனக்கு கடலைப்பருப்பு அதில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் கட்டி சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வரைக்கும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுறேன். இதே லைட்டாக கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு கொஞ்சம் சூடாக இருக்குது, வேக வச்சு இதை வந்து தண்ணி இழுத்து வச்சுருக்கேன். இதையும் முதல்ல சேர்க்கணும். தக்காளி லைட்டாக வதங்கிட்டு நம்ம சேர்க்கணும். சரியா? ஏன்னா தக்காளி ரொம்ப மேஷ் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம போட்டு இதை பரட்டி நம்ம எடுக்கும்போது கரெக்டாக தக்காளியும் சேர்த்தால வெந்துடும். இப்போ நம்ம வச்சுருந்த கோவக்காவை உள்ளே சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க. இதோட வேலைகள்லாம் மற்ற மசாலா சரி இதில் மசாலாக்கெலாம் எல்லாமே போடுற வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக நம்ம அந்த வேகிறதுக்காக சேர்த்துருந்தோம் உப்பு. அது தவிர எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒருவேளை பை சான்ஸ் பத்தாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வேக வைப்போம். பாருங்க, அப்பா பயங்கர சூடுங்க. வாவ், ஓகே. அந்த வாசனையே செம்மையாக இருக்குங்க, அந்த பூண்டெல்லாம் போட்டுக்கொள்ள. அதனால செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா வேக வச்சுலாம் போடணுங்கிறது கிடையாது. சரியா? சிம்பிளாக ஆயிடுச்சு நம்மளோட கோவக்காய் பொரியல். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படின்னா பச்சையாக அப்படியே போட்டிருப்பேன், கட் பண்ணிவிட்டு எதுவுமே வேக வைக்காமல் போட்டிருந்தேன். அந்த டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த டைமு கொஞ்சோடி லைட்டாக வேக வச்சுட்டு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டேங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கொஞ்சம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குலாம் இது எப்படி வருதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு வந்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு உப்பு எதுவும் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சாரி. சோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் சாதம் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். குழம்பு மட்டும் ஊற்றி டிஃபன் பாக்ஸில் பசங்களுக்கு நான் ரெடி பண்ணி அனுப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.